exercise 5.1 section example 5.10 using binomial theorem prove that 6 power n minus 5n always leaves a remainder 1 when divided by 25 for all positive integer n. So நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 6 power n minus 5n 25 ஆல டிவைட் பண்ணா எப்பவுமே ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய எண்ணானது பாசிட்டிவ் இன்டிஜர். ஸோ இப்போ இந்த டேர்ம் 25 ஆல டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 1 வரணும்னு நம்ம என்ன பண்ண போறோம், எடுத்துக்க போறோம், ப்ரூவ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு கொடுக்கப்பட்டது 6 பவர் n இருக்கு இல்லையா, ஸோ அந்த கண்டென்ட் எடுத்துக்கோங்க. 6 பவர் n 25 ஆல டிவைட் ஆகும்னு சொன்னதுனால 6 நம்ம எப்படி பிரிச்சுக்க போறோம்னா 1 + 5 பிரிச்சுக்க போறோம். ஸோ இதை ஜென்ரல் ஃபார்ம்ல கம்பேர் பண்ணீங்கன்னா x + a the whole power n கிடைக்கும். ஸோ இதுல என்னுடைய மதிப்பு என்னன்னே இருக்கு, x-னுடைய வேல்யூ 1, a-னுடைய வேல்யூ 5. ஸோ இதுல r + 1th term dr + 1 is equal to ncr x power n minus r a power r கிடைக்கும். ஸோ இதை பைனாமியல் எக்ஸ்பென்ஷன்ல நம்ம பிரிக்கும் போது 6 power n is equal to r-னுடைய மதிப்பு 0ல இருந்து n வரைக்கும் வரணும். ஸோ இப்போ r-க்கு பதிலா என்ன பண்ண போறோம், 0ன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ncr அப்போ nc 0 x பவர் n minus r இருக்கு, x-னுடைய மதிப்பு 1, ஸோ n minus 0 into a பவர் r, a-னுடைய மதிப்பு 5, ஸோ பவர்ல 0. ஸோ அடுத்து r-க்கு பதிலா 1 அப்ளை பண்றோம், nc 1 பவர் n minus 1 5 பவர் 1. நெக்ஸ்ட் 2 அப்ளை பண்ணீங்கன்னா nc2 1 பவர் n minus 2 5 பவர் 2. ஸோ 3 அப்ளை பண்ணுங்க, nc3 1 பவர் n minus 3 5 பவர் 3. ஸோ இப்படியே போகும்போது நம்மளுக்கு லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி அதாவது n டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ இதுல n minus 1th டேர்ம், ஸோ nc n minus 1 பவர், ஸோ என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். ஏன் n minus n plus 1 வரும், ஸோ +1. ஸோ இங்க 5 பவர் n minus 1. ஸோ nth டேர்ம் nc n 1 பவர் 0 5 பவர் n கிடைக்கும். ஸோ இதை என்ன பண்ணுங்க, சிம்பிளை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு nc 0 கிடைச்சிருக்கு, nc 0 மதிப்பு 1. ஸோ 1னுடைய பவர்ல எது வந்தாலும் 1 தான் கிடைக்கும், 5 பவர் 0 1. ஸோ நெக்ஸ்ட் nc 1, ஸோ இன்ட்டு 1 இன்ட்டு 5 பிளஸ் nc 2 இன்ட்டு 1 5 பவர் 2 plus nc3 into 1 5 power 3 up to, so previous term nc n minus 1 இருக்கு. so அடுத்து 1 5 power n minus 1, the last term nc n into 1 5 power n. ஸோ இதுல எல்லாத்துலயும் ப்ராடக்ட் 1 வரும்போது இன்னும் ரெடியூஸ் பண்ணி பார்த்தோம்னா முதல் டேர்ம்ல 1, ஸோ nc1 அப்படின்னு என்ன கிடைக்கும், n கிடைக்கும். ஸோ 5 into n 5n. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லா டேர்ம்லையுமே 5னுடைய பவர்ல 2 3, ஸோ என்ன இருக்கும் n minus 1 n வரைக்கும் வருது. அப்ப எல்லா டேர்ம்லையுமே எது காமனா வந்துடும், 5 பவர் 2 காமனா வந்துடும். ஸோ 5 பவர் 2வை காமனா எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ நம்மளுக்கு ரிமைனிங் கிடைக்கிறது nc2 plus nc3 into 5, so up to, so இங்க nc n minus 1 5 power n minus 1 இருக்கு. so 2 வெளியில எடுத்துட்டோம், அதனால என்ன மாறும் 5 power n minus 3. the last termல nc n 5 power n இருக்கு. so 2 வெளியில எடுத்ததுனால 5 power n minus 2 கிடைக்குது. இப்போ இந்த டேர்ம்ல நம்ம என்ன பண்ண போறோம், 25 ஆல டிவைட் ஆக போறோம். ஸோ ப்ரீவியஸ்ல என்ன இருக்கு, 6 பவர் n இருக்கு. அப்போ 6 பவர் n என்ன பண்ண போறோம், 25 ஆல டிவைட் ஆகும்போது அதனுடைய மதிப்பும் 25 ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த டேர்ம் என்ன பண்ணாது, 25 ஆல
டிவைட் ஆகுமா அப்படின்றத பார்க்கணும். ஸோ இது கம்ப்ளீட்டா என்னவாயிடும் 25ல டிவைட் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுங்க 6 பவர் n மைனஸ் 5n இருந்துச்சு. ஸோ இந்த பிளஸ் 5n இந்த பக்கம் இருந்தா மைனஸ் 5n. ஸோ 6 பவர் n மைனஸ் 5n இட்ஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ். ஸோ 5 ஸ்கொயர்னா 25. அதனுடைய ப்ராடக்ட்ல nc2 nc3 into 5 up to nc n minus 1 5 power n minus 3 plus ncn 5 power n minus 2 கிடைக்குது. 25 ஆல டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் என்ன வரணும் 1 வரணும்னு சொல்லணும். அப்போ இந்த டேர்மை 25 ஆல டிவைட் பண்றோம், அதனுடைய மதிப்பையும் 25 ஆல டிவைட் பண்ணுங்க. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லா 25 உடைய மல்டிப்ளை இருக்கிறதுனால கண்டிப்பா என்ன பண்ணும் 25 ஆல டிவைட் ஆகும். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு 1 தான் இருக்கு. சோ ஸ்டேட்மென்ட்ல அதான் சொல்ல சொன்னாங்க 6 power n minus 5n is always leaves a remainder 1. எப்பவுமே ரிமைண்டர் என்ன கிடைக்கும் 1 தான் கிடைக்கும். எப்போ 25 ஆல டிவைட் பண்ணும்போது. சோ ஸ்டேட்மென்ட் எழுதி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். 6 power n minus 5n always leaves remainder 1 when divided by 25 for all integers. எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 25ல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். இட்ஸ் a final answer. Thank you.